சொந்த வீடு எங்களுக்கு இருந்தா ஹாப்பியா இருக்கும். அதை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை எங்க இருக்குது? இங்க இருக்குது. ரைட், ஓகே. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. ரைட், ஏன்னா அப்போசிஷன் இருக்கீங்கல்ல, கண்டிப்பா நடக்கும். ரைட், இப்போ அம்மா என்ன சொல்றாங்க? ஒரு வீடு வாங்கணுங்க, வாங்கிட்டா ஹாப்பியா இருப்பான்னு சொல்றாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? சரி, அம்மாவோட கனவு. உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன ஹாப்பி? ஹாப்பினா எது சொல்லுவீங்க? இப்போ எது இது இருந்தா எனக்கு ஹாப்பி சார், இது நடக்கணும் சார், அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நடந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் சார். அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ரொம்ப கஷ்டம். அதுதான் என்ன கனவுன்னு கேட்டேன். சொந்த வீடு வேணும், இவ்வளவுதான். சொந்த வீடு இருந்தா இவங்களுக்கு சொந்த வீடு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நந்தினி சொல்லுங்க. எவ்வளவு வருமானத்தான்? எவ்வளவு நகை? அதுதான் எவ்வளவு. எவ்வளவு சொல்லாம என்ன நடக்கும் வாழ்க்கையில? ஒண்ணும் நடக்காது. அப்படி சொல்லுங்க. ஒரு போனாலும் வாங்கி கொடுக்கணும் சார், அதான் எனக்கு ஹாப்பி. ரைட்டு ரைட்டு. ஜெகதீஷ் கேட்க மாட்டேன். லட்சுமணா உனக்கு என்ன ஹாப்பி? உங்களுக்கு என்ன இருக்கு சார்? லிஸ்ட் போட்டா பத்தாது சார். அட பாவி, ஏதோ ஒன்னு சொல்லு. இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? பத்தாது சார். அதான் தெரியும் எனக்கு. நீங்க எல்லாத்துக்கும் தெரியுமே, சென்னை டீம் எல்லாத்துக்கும். நீ எல்லாம் ஃபீல் பண்ற, அது இங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஹாப்பி எது மேட்டர் பண்ணிருங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வருத்தப்படாம அதுல வந்த சேலஞ்ச் எல்லாம் கண்டு பயந்துடாம தொடர்ந்து பயணித்த விளைவு இன்னைக்கு ஒரு 1.5 பவுண்ட்ல கையில மோதிரம் போட்டிருக்காரு. இவன் எங்கெல்லாம் போறான்னு ஆள் கொடுப்பா தூக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி அவருடைய சம்பாத்தியத்துல, அவருடைய சொந்த உழைப்புல ஒரு 1.5 பவுன் இன்னைக்கு அவருக்கு வாங்கியிருக்காரு, நாளைக்கு வீட்டுக்கு வாங்குவாரு, எல்லாமே பண்ணுவார் இல்லைங்களா? ரைட், சாத்தியப்படுத்த முடிஞ்சது. ஏன்? சில அதான் சொல்ல பாருங்களேன், ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மனிதர் போறாரு. அந்த பெரிய மனிதர் போய் உங்கள்கிட்ட நான் இசை கத்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இசை வித்வான் கேட்கிறாரு, உங்க இசையை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க, நான் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் ஒரு இசை வித்வான் கூட இருந்தேன், அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் சொன்னாரு, சரி நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கேட்கிறாரு அந்த கத்துக்க போனவர், எவ்வளவு பேமெண்ட் பண்ணும் அப்படின்னா, உனக்கு ஒரு 3 லட்சம் செலவாகும், ஒரு 3 வருஷம் டைம் ஆகும், உனக்கு வந்து ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நின்று 3 லட்சம் சொன்ன உடனே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் 3 லட்சம் கேட்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு குழந்தை வருது அங்க இருந்து. ஒரு 10 வயசு குழந்தை வருது. அந்த குழந்தை வந்து அந்த இசை வித்வான்கிட்ட கேக்குது, சார் ஐயா நான் உங்கள்கிட்ட இசை கத்துக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே கத்து கொடுக்குறமா அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு ஆகும் சார் அப்படின்னாரு. 3000 ரூபாய் செலவாகுமா, 3 மாசத்துல உனக்கு கத்து கொடுத்துறேன் அப்படின்ட்டாரு. இந்த இசை வித்வான் ஃபர்ஸ்ட் போனார்ல, அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏண்டா என்ன பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா, எனக்கு 3 லட்சம் ரூபாய் என்கிட்ட சொல்லிட்டு 3 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட மட்டும் 3 மாசத்துல 3000 ரூபாய் இருந்தா போதும் கத்து கொடுக்குறேன்னு நீ சொல்றீங்க என்னன்னு ஒரு கோவம் வந்து போய் அந்த வித்வான்கிட்ட கேட்கிறாரு. என்ன நியாயம் இது, நீங்க அநியாயம் பண்றீங்க எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல நான் அப்படிதான் பண்ணலாப்பான்னு தெளிவா சொல்றாரு அந்த வித்வான். உனக்கு இசை கத்து கொடுக்க எனக்கு 3 மாசம் போதும், ஏற்கனவே உனக்கு தெரியும் சொன்ன இல்லையா, அதை களையறதுக்கு 3 வருஷம் வேணும்ட்டார். எப்படி? ஏற்கனவே உனக்கு கொஞ்சம் தெரியும் சொல்லிருக்க, அதான் பிரச்சனைங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள ஈஸியா உருவாக்கிடலாம், ஜெயிக்க வச்சிடலாம். ஆனா எனக்கு தெரியும் சொல்றவங்கள நம்ம உருவாக்கவும் முடியாது, அவ்வளவு சீக்கிரம் மாற்றவும் முடியாது. இங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கோம். 10 வருஷம் அனுபவம் சார் நெட்வொர்க்ல. எவ்வளவுப்பா சம்பாதிச்சிருக்க? அது சொல்ல தெரியல சார். எவ்வளவு பேர் உன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? சார் இப்பதான் சார் 4 பேர் இருக்காங்க. அப்புறம் எதுக்குப்பா நெட்வொர்க் தெரியும் நீ சொல்ற? ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு பேஷனாக இருக்கும்னா, இருக்குன்னு நீங்க மாத்தி இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க ஒரு நெட்வொர்க் ரியல் நெட்வொர்க்கா நீங்க மாத்தி இருந்தீங்கன்னா, பாபு சொல்ல உண்மை. இன்னைக்கும் அதே ஊர்ல எந்த ஊர்ல பேப்பர் போட்டனோ, எந்த ஊர்ல சைக்கிள் வச்சுட்டு அழுக்கு துணியை வச்சுக்கிட்டு பேக மாட்டிக்கிட்டு பால் சப்ளை பண்ணணும், அதே ஊர்ல லக்ஸரி கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு. இது அன்னைக்கு என்ன பார்த்தாங்கன்னா இன்னைக்கு என்ன பார்த்துட்டு தான் இருக்காங்க, வியந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ பசி அப்படி இருந்தது. அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி இருக்கும்? 3:30 மணிக்கு கொஞ்சம் லேட் ஆகி தூங்கியிருப்பேன், ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி முடிப்பேன்.
தப்புன்னு முடிச்சு டக்குன்னு எந்திரிப்பேன். நாளை ஆயிடுச்சு, ஐயோ லேட் ஆயிடும். 4 மணிக்கு மேல போச்சுன்னா ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆயிடும், சப்ளை முடிச்சு வரதுக்கு. அன்னைக்கு ரோடே கிடையாது. நான் இருந்த கிராமத்துல வெறும் களிமண் பூமி. காலையில எந்திரிச்சோடனே சும்மா குளிர் காலத்துல அவ்வளவு இதமா இருக்கும். அப்படியா? வெளியில கால் வைக்க முடியாதுங்க. குளிர்னா குளிர், அப்பேற்பட்ட குளிர். மழை காலத்துல ஜாலியா நினைக்கலாம். அப்படியா? சைக்கிள் ஓட்ட முடியாது. ஏன்? சததி ஆயிடும், ஏறி மிதிக்கணும் சைக்கிள. அப்படிதான் காலம் போச்சு. இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. அன்னைக்கு 10 ரூபாய் 1 மணி நேரம், இன்னைக்கு 300 ரூபாய் 1000 ரூபாய் 1 மணி நேரத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை கூட இருக்கு எனக்கு. சரிங்களா? அப்போ ஏன் இது நடந்துச்சு? இந்த வார்த்தை தான் காரணம். சாதாரண பசியெல்லாம் இல்லைங்க எனக்கு. கொலை பசியில இருந்தேன். எது மேல? வாழ்க்கையின் வெற்றி மீது எனக்கு கொலை பசி. இந்த பசி வருவதற்கு 1000 பேர் 1000 காரணம் சொல்லுவாங்க. நான் சொல்ற காரணம் தப்பா புரிஞ்சுக்க கூடாதுமா. நீங்க பொண்ணுங்களா இருக்காங்க, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சாதான் சரியா நடக்க முடியும். நான் இந்த பசியோடு இருப்பதற்கு காரணமாக இருந்தது காதல். அதுல தோத்துட்டு அது வேற பிரச்சனை.